Hi students, welcome to AC Academy. So video குள்ள அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா TNPSC A க்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வெறித்தனமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, ஓகேவா? சோ அந்த TNPSC A ல வரக்கூடிய அந்த GS வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் processல நான் ஃபுல்லா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில யூனிட் 8ல ஒரு டாபிக் பார்த்திருந்தோம். இந்த வீடியோல நம்ம பாலிட்டி பார்க்கலாம். ஏன்னா பாலிட்டி TNPSC ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா GSல ஒரு 10ல இருந்து 12 கேள்விகள் பாலிட்டில இருந்தே வரும், ஓகேவா? ஆனா இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா பாலிட்டில இருந்து 10ல இருந்து 12 கேள்வி வரும்னு சொல்றேன்ல, இந்த ஒரு வீடியோ மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க 4-5 கேள்வி அசால்ட்டா அடிச்சிடலாம். ஏன்னா மேக்கிங் கான்ஸ்டியூஷன் ஆரம்பிச்சு பிரியாம்பிள், அப்புறமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அந்த மொத்தத்தையும் நான் இதுல முடிச்சிடலாம், ஓகேவா? அரசியலுக்கு உருவாக்கம், முகவுரை, அடிப்படை உரிமைகள், அப்புறமா அந்த டிபிஎஸ்பி, அப்புறமா அடிப்படை கடமைகள், இது எல்லாமே அந்த ஒரு வீடியோல முடிச்சிடுறேன். கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். ரிவிஷன் பர்பஸ்ல முக்கியமான விஷயம் மட்டும் டக்கு டக்குன்னு சொல்லிட்டே வரேன், கவனிச்சுட்டே வாங்க. ஆல்ரெடி படிச்சவங்களுக்கு இது ப்ராப்பர் ரிவிஷனா இருக்கும். படிக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் பாஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவா அப்படி நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, பார்ட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவுக்கு அரசியலமைப்பு வேணும்னு முதல் குரல் கொடுத்த ஒரு பேரு MN ராய். வருஷம் 1934, ஓகேவா? ரைட்டு. நெக்ஸ்ட், அரசியலமைப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தேர்தல் நடத்தினாங்க. அந்த தேர்தல்ல காங்கிரஸ் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 208 பேரு, முஸ்லீம் லீக் உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 73 பேர், ஓகேவா? ரைட்டு. அடுத்து அரசியலமைப்பு குழு இருக்கும்ல, அதுல இருந்தக்கூடிய மொத்த உறுப்பினர்கள் 389 பேர், ஓகேவா? இதுல 292 பேர் தேர்தல் மூலமாகவும் 93 பேர் நியமனம் மூலமாகவும் 4 பேர் தலைமை கமிஷனர் பதவியில இருந்து தேர்ந்தெடுத்தாங்க, சரிங்களா? சரி. இந்திய அரசியல் நிர்ணய சபை அப்படிங்கிறது ஒரு 13 குழு அமைச்சிச்சு. தோராயமான வரைவை MN ராய் அப்படிங்கிறது தயாரிச்சாரு, சரிங்களா? இந்திய சுதந்திர சட்டம் வந்து இங்கிலாந்து பாராளுமன்றத்துல 18 ஜூலை 1947 நிறைவேற்றிட்டாங்க. 18 ஜூலை 1947 இங்கிலாந்து பாராளுமன்றத்துல நிறைவேற்றிட்டாங்க, சரிங்களா? சரி. இந்திய அரசியலமைப்போட முதல் கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில நடந்துச்சு. அது என்னைக்குன்னா டிசம்பர் 9, 1946, ஓகேங்களா? சோ அரசியலமைப்பு குழுவோட தற்காலிக தலைவரா சச்சிதானந்த சின்ஹா, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தேர்வு செய்யறாங்க. நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை தேர்வு பண்ணிடுறாங்க, ஓகேவா? ரைட்டு. டிசம்பர் 13, 1946 அன்னைக்கு நேரு வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியலமைப்போட முகவுரை அதை வந்து கொடுத்துடுறாரு, ஓகேவா? ரைட்டு. அதே மாதிரி வரைவு குழு அப்படின்னு ஒண்ணு இருக்கும், கான்ஸ்டிடியூஷன் வரைவு குழு அப்படின்னு இருக்கும், அந்த டிராஃப்டிங் கமிட்டி. அதோட ஹெட் யாருன்னா உங்களுக்கு தெரியும், டாக்டர் BR அம்பேத்கர் அப்படின்றவர். சோ இந்திய அரசியலமைப்பின் சிற்பி அப்படின்னு அம்பேத்கர் சொல்லுவாங்க. சட்ட ஆலோசகர் யாரு அப்படின்னா BN ராவ் அப்படிங்கிறவர். சரி, வரைவு குழு அம்பேத்கர் இல்லாம மீதி இருந்தவங்க எல்லாம் யார் யார் சார் அப்படின்னா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், N கோபாலசாமி ஐயங்காரு, டாக்டர் KM முன்ஷி, அப்புறமா சையது முகமது சாதுல்லா, N மாதவராவ், DD கிருஷ்ணமாச்சாரி, இவங்களா இருந்தாங்க. கான்ஸ்டிடியூஷன் எழுத மொத்தமா 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் ஆச்சு. 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் ஆச்சு, சரிங்களா? அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷன் எழுதினப்ப 8 ஷெடியூல், 22 பார்ட், 395 ஆர்டிகல் இருந்தது. 8 அட்டவணை, 22 பகுதி, 395 சரத்து இருக்கு. இன்னைக்கு டேட்டுக்கு 12 அட்டவணை, 12 ஷெடியூல், 25 பகுதி, 25 பார்ட்ஸ், ஒரு 465 ஆர்டிகல் இருக்கு, 465 சரத்துகள் இருக்கு, சரிங்களா? சரி. கான்ஸ்டிடியூஷன் டே நம்ம என்னைக்கு சொல்லுவோம்? நவம்பர் 26. நவம்பர் 26, 1949 நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் ஃபுல்லாவே ரெடி ஆயிருச்சு. இருந்தாலுமே கூட நம்மளோட ரிபப்ளிக் டே, குடியரசு தினத்தை ஜனவரி 26, 1950 அன்னைக்கு ஏன் கொண்டாடணும் அப்படின்னா 1930 ஜனவரி 26ஆம் தேதி நம்ம சுயாட்சி தினமா கொண்டாடி இருப்போம். அந்த ஜனவரி 26 மாத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1950 ஜனவரி 26 குடியரசு தினமா, ரிபப்ளிக் டேவா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம், ஓகேவா? ரைட்டு. சரி, நெக்ஸ்ட் நம்ம முக்கியமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கண்ட்ரில இருந்தா ஒரு விஷயத்தை எடுத்தோம். அப்படி பாக்குறப்ப அமெரிக்கால இருந்து எதெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா பிரியாம்பிள், முகவரைகள் நம்ம அமெரிக்கால தான் எடுத்தோம். அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெரிக்கால தான் எடுத்தோம், ஓகேவா? நீதி புனராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுவோம்ல, அதுவும் அமெரிக்கால தான் எடுத்தோம், ரைட். நெக்ஸ்ட், இங்கிலாந்துல இருந்து என்ன எடுத்தோம் அப்படின்னா பாராளுமன்ற முறை, பார்லிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது நம்ம இங்கிலாந்துல தான் எடுத்தோம். பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரிங்க ஒரு இங்கிலாந்துல தான் எடுத்தோம். சட்டம் இயற்றுறோம்ல, ஓகேவா? அதோட முறை இருக்கிற ப்ராசஸ், அதுவும் நம்ம இங்கிலாந்துல தான் எடுத்தோம், ஓகேவா? சேம் டைம் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடிமைங்கிறதும் நம்ம இங்கிலாந்துல தான் எடுக்கிறோம். நெக்ஸ்ட், அயர்லாந்துல இருந்து என்னென்ன எடுத்தோம் அப்படின்னா DPSP, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், DPSP சொல்றோம்ல, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபார் ஸ்டேட் பாலிசி, அது அயர்லாந்துல தான் எடுக்கிறோம். குடியரசுத் தலைவர் எலெக்ஷன், பிரசிடென்ட் எலெக்ஷன் இருக்குல்ல, அது அயர்லாந்துல தான் எடுக்கிறோம். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்கன்னா ராஜ்யசபால ஒரு 12 பேர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு, ஓகேவா? மாநிலங்களவையில, அதுவும் நம்ம எங்க தான் எடுத்தோம்? அயர்லாந்துல தான் எடுத்தோம். சரி, கனடால இருந்து ஏதாவது எடுத்தோமா சார்? எடுத்தோம். கனடால இருந்து என்ன எடுத்தோம்னா கூட்டாட்சி முறை இருக்குல்ல, ஓகேவா? அது வந்து
கனடால தான் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கால சட்ட திருத்த முறை அமெண்ட்மெண்ட் பண்றது சவுத் ஆப்பிரிக்கா. அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ரஷ்யா. சரிங்களா? பொதுப்பட்டியல் கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குல்ல, இது வந்து ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கிறோம். ரைட்டா? இது வந்து ஆஸ்திரேலியால இருந்து எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ஓகேவா? இதுதான் மேக் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். நம்ம எங்கெங்கெல்லாம் எடுத்தோம் அப்படிங்கிற விஷயங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பிரியாம்பிள் முகவுரை பார்க்கலாம். சரி, முகவுரை அப்படிங்கறத அதாவது இந்த உலகத்திலே எந்த நாடு கொடுத்துச்சுன்னா அமெரிக்கா தான் கொடுத்துச்சு. சோ நம்ம முகவுரையை அமெரிக்கால தான் எடுத்தோம். முகவுரையை இந்தியால கொடுத்தது ஜவஹர்லால் நேரு அவர்கள், முதல் பிரதமர். அது உங்களுக்கு தெரியும். ஓகே, சோ முகவுரையில என்ன ஆன்சர் இருக்கும் அப்படின்னா அது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கான ஒரு இண்டெக்ஸ். ஓகேவா? அதாவது அந்த முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்புல அதுவும் ஒரு பகுதி தான். ஸ்டார்டிங்ல அப்படிதான் சொன்னாங்க. அப்புறம் ஒரு கேஸ போட்டு பகுதி இல்லைன்னு சொன்னாங்க. திரும்ப ஒரு கேஸ்ல அது பகுதி தான் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இந்த கேசஸ்லாம் நம்ம டீடைலா பார்க்கலாம். இப்போதைக்கு ரிவிஷன் பர்பஸ்ல என்ன விஷயம் அதை கூட பார்த்துக்கலாம். ஓகே, முகவுரையில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா ஜஸ்டிஸ் நீதிங்கிற வார்த்தை இருக்கும், லிபர்ட்டி சுதந்திரங்கிற வார்த்தை இருக்கும், ஈக்குவாலிட்டி சமத்துவம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும், ஃப்ராட்டர்னிட்டி சகோதரத்துவம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். இதெல்லாம் பிரியாம்பிள் இருக்கக்கூடிய வார்த்தைகள். ஸ்டார்டிங்ல பிரியாம்பிள் இந்த வார்த்தைகளா இருந்தது. ஆனா அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒரு 2 வார்த்தை சேர்த்திருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதாவது முகவுரை அப்படிங்கிறது அரசியலமைப்போட ஒரு பகுதி அப்படின்னு எந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா 1973 கேசவானந்த பாரதி வழக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா முகவுரை அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனோட ஒரு பகுதி தான். ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான் பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. ரைட்டா? ரைட்டு. நெக்ஸ்ட் பிரியாம்பிள் இது வரைக்கும் அமெண்ட் பண்ணிருக்காங்க. 42ஆம் அமெண்ட்மெண்ட் 1976ல வந்து பாத்தீங்கன்னா பிரியாம்பிள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்றாங்க. அது சட்ட திருத்தம் பண்றாங்க. சட்ட திருத்தம் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா 2 வார்த்தையை சேர்த்தாங்க. சமதர்மம் மத சார்பற்ற 2 வார்த்தையுமே சேர்த்திருப்பாங்க. ரைட்டு. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம ஆர்டிகல்ஸ் அப்படியே பார்க்கலாம். இப்போ ஆர்டிகல்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா பார்ட் 1 பகுதி 1ங்கிறதுல 4 ஆர்டிகல் கவர் ஆகும். ஆர்டிகல் 1ல இருந்து 4 வரைக்கும். பகுதி 1ங்கிறது என்னன்னா யூனியனும் அதன் ஆட்சி பகுதி. இதுதான் பார்ட் 1 பகுதி 1ங்கிறது. அதுல ஆர்டிகல் 1 அப்படிங்கிறது என்னன்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு பாரதம். இந்தியா பல மாநிலங்கள் சேர்ந்த ஒரு ஒன்றியம். இதுதான் ஆர்டிகல் 1ன்றது. ஆர்டிகல் 2ங்கிறது புதுசா ஒரு மாநிலத்தை சேர்த்தா. ஆர்டிகல் 3ங்கிறது புதிய மாநிலத்தை உருவாக்கினா. ஓகேவா? ஆர்டிகல் 4ங்கிறது ஒரு மாநிலத்தை மாற்றி அமைக்கிறது. இதுதான் முதல் 4 ஆர்டிகல். ஓகேவா? அடுத்து பகுதி 2. பகுதி 2ங்கிறது ஆர்டிகல் 5ல இருந்து 11 வரைக்கும் வரும். இதை வந்து குடியுரிமை சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். நெக்ஸ்ட் பகுதி 3. ஓகேவா? பகுதி 3 அப்படிங்கிறது அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அது வந்து ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் கவர் ஆகும். ஆர்டிகல் 12ல இருந்து ஆர்டிகல் 35 வரைக்கும் கவர் ஆகுதான் அடிப்படை உரிமைகள். ஓகே, இதுல ஆர்டிகல் 12 அப்படிங்கிறது என்னன்னா அரசு அதுக்கான வரையறை. ஓகேவா? கவர்மெண்ட்கான டெஃபினிஷன் என்ன, அதான் ஆர்டிகல் 12 அப்படிங்கிறது. ஆர்டிகல் 13 என்ன அப்படின்னா அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டங்கள்லாம் எதிராக ஒரு சட்டம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்றதா ஆர்டிகல் 13 அப்படிங்கிறது. ரைட். நெக்ஸ்ட் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு எடுத்தோம்னா ஸ்டார்டிங்ல ஒரு 7 வகையான அடிப்படை உரிமை இருந்தது. இப்ப 6 தான் இருக்கு. அந்த 7 என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் சமத்துவ உரிமை. ஃபர்ஸ்ட் வந்து சமத்துவ உரிமை. இதுக்கான ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரைக்கும் கவர் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து சமத்துவ உரிமை. ஓகேவா? ரெண்டாவது சுதந்திர உரிமை. இது வந்து ஆர்டிகல் 19ல இருந்து 22 வரைக்கும் கவர் ஆகும். மூணாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது ஆர்டிகல் 23, 24 கவர் ஆகும். நெக்ஸ்ட் சமய சுதந்திர உரிமை. இது ஆர்டிகல் 25 வந்து 28 வரைக்கும் கவர் ஆகும். அஞ்சாவது கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. இது ஆர்டிகல் 29, 30 கவர் ஆகும். ஆறாவது சொத்துரிமை இருந்தது இப்போ வந்து அது இல்ல, மாத்திட்டாங்க. அது என்னன்னு சொல்றேன். ஏழாவது அரசியல் அமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை. இது வந்து ஆர்டிகல் 32. புரியுதா? மொத்தம் இந்த 7 இருந்தது, இப்ப 6 தான் இருக்கு. சொத்துரிமை கிடையாது இப்ப. ரைட். இப்ப ஒண்ணா பார்க்கலாம். சமத்துவ உரிமை ஆர்டிகல் 14ல இருந்து 18 வரைக்கும் சொன்னேன்ல. ஆர்டிகல் 14 என்னன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம். இது ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 15 சாதி சமயம் இன பால்லாம் காட்டி நீங்க வந்து வேற்றுமை காட்டக்கூடாது. ஓகேவா? சாதி சமயத்தை சொல்லி வேற்றுமை காட்டக்கூடாது. இது ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 16 வேலை வாய்ப்புல அனைவருக்கும் சம உரிமை. ஓகேவா? ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகல் 18 பட்டங்கள் ஒழிப்பு. ஆர்டிகல் 19 பேச்சு மற்றும் கருத்துரிமை. ஆர்டிகல் 20 குற்றங்களுக்கு தண்டனை வழங்கினா அல்லது பாதுகாப்பு அளிக்கிறது. இது வந்து ஆர்டிகல் 20. ஆர்டிகல் 21 என்னன்னா உயிர் வாழ்தல் மற்றும் தனிநபர் சுதந்திரம். உயிர் வாழ்தல் மற்றும் தனிநபர் சுதந்திரம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 21.
ஆர்டிகல் 21A அப்படிங்கிறது லேட்டரா அமெண்ட்மெண்ட் பண்ணது. 6ல இருந்து 14 வயசு வரை குழந்தைங்களுக்கு இலவச கட்டாய கல்வி. ஓகேவா? இது ஆர்டிகல் 22 கைது செய்து காவல் வைப்பதுல இருந்து பாதுகாப்பு. ஆர்டிகல் 23 24 சுரண்டலுக்கு எதிரான உண்மையை சொல்லியிருப்பேன். ஆர்டிகல் 23ங்கிறது சுரண்டலுக்கு எதிரான பாதுகாப்பு. ஆர்டிகல் 24 அப்படிங்கிறது 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை சிறுவர்களை தொழிற்சாலையிலேயோ பிற அபாயகரமான வேலைகளில் ஈடுபடுத்த கூடாதுங்கிறது ஆர்டிகல் 24. ஆர்டிகல் 25 28 சமய சொந்த உரிமைன்னு சொல்லியிருப்பேன். ஆர்டிகல் 25ங்கிறது யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் சுதந்திரமா பின்பற்றலாம், ஏற்கலாம், பரப்பலாம். இது ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 26 எல்லா சமயத்தவரும் அவங்களுக்கான அறநிலையத்துறையை ஏற்படுத்திக்கலாம். ஆர்டிகல் 27 மதத்தை முன்னேற்றத்துக்கு வரி செலுத்துறது உரிமை. ஓகேவா? அது ஆர்டிகல் 28ங்கிறது முற்றிலும் அரசாங்க நிதியில செயல்படக்கூடிய கல்வி நிறுவனங்கள்லாம் சமய போதனைகளை பண்ணக்கூடாது. இது வந்து ஆர்டிகல் 28. ஓகே. 29 30 கல்வி கலாச்சார உரிமை. ஆர்டிகல் 29ங்கிறது சிறுபான்மையினர் நலன். ஆர்டிகல் 30ங்கிறது சிறுபான்மையினர் கல்வி நிலையங்களை ஏற்படுத்தி அதை நடத்திக்கலாம். இப்ப ஆர்டிகல் 31ங்கிறது தான் சொத்துரிமையா இருந்தது. ஆல்ரெடி சொத்துரிமைகள் ஆல்ரெடி அடிப்படை உரிமையா இருந்ததுதான். ஆனா 1978 44 சட்ட திருத்தப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா சொத்துரிமையை வந்து அடிப்படை உரிமையா இருந்ததுல அதை சட்ட உரிமையா மாத்தி இப்ப ஆர்டிகல் 307 வச்சிருக்காங்க. அது வந்து நான்லாம் சட்ட உரிமை. ஓகேவா? கடைசியா அரசியலமைப்படி தீர்வு காணும் உரிமை. இது வந்து ஆர்டிகல் 32. இந்த ஆர்டிகல் 32 என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளோட அரசியலமைப்பு 3வது பகுதியில கொடுத்துருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் இதெல்லாம் மீறப்படும் போது உச்ச நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம்னா ஓகேவா நீதி பேராணைகளை வெளியிடலாம். அதனால அம்பேத்கர் வந்து இதை அரசியலமைப்பின் இதயம் இல்லைன்னா அரசியலமைப்பின் ஆன்மான்னு சொல்றாரு. தி சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு ஆர்டிகல் 32 அம்பேத்கர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. ஓகேவா? சோ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மேகம் கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டேன், பிரியாம்பிள் சொல்லிட்டேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் பத்தி சொல்லிட்டோம். அப்படியே ஆர்டிகல்ஸ் பார்ட்ஸ் அப்படியே வரிசையா பார்த்துட்டே இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பகுதி 4 பகுதி 4 இது டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபார் ஸ்டேட் பாலிசி அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். இது வந்து ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் ஆர்டிகல் 36ல இருந்து 51 வரைக்கும் கவர் ஆகும். ஓகேவா? சரி, கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது அடிப்படை கடமைகள். ஓகே, இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன் எழுதினப்ப இருந்ததாலும் இல்ல 1976 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்றாங்கன்னா அடிப்படை கடமைகளை கொண்டு வராங்க. 1976 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ஓகேவா அடிப்படை கடமைகள் கொண்டு வராங்க. அடிப்படை கடமைகள் நம்ம எங்க நிறுத்தோம்? ரஷ்யால நிறுத்தோம். ஓகேவா? ரைட். கொண்டு வந்தப்ப எத்தனை அடிப்படை கடமை இருந்ததுன்னா 10 அடிப்படை கடமை தான் இருந்தது. ஆனா 11வது அடிப்படை கடமையா 6 வயசுல இருந்து 14 வயசு வரை உள்ள குழந்தைங்களுக்கு கட்டாய கல்வி அப்படிங்கறத 2002 86 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இதை தாண்டி 1976 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்த முக்கியமான விஷயங்கள் அப்படி நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா கல்வியை வந்து மாநில பட்டியல இருந்ததை பொதுப்பட்டியலுக்கு மாத்திருப்பாங்க. ஓகேவா? இது வந்து 1976 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல முக்கியமா கொண்டு வந்தது. 1976 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல மினி கான்ஸ்டிடியூஷன் கூட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்கள் அப்படியே சொல்லிடுறேன். முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போ வந்துச்சுன்னா 1968 வந்துச்சு. இரண்டாம் தேசிய கல்விக் கொள்கைங்கிறது 1986 வருது தேசிய கல்விக் கொள்கை. ஓகே ஓகே, ஸோ ஓரளவு அப்படியே என்னென்னலாம் இருக்கோ நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? மேகம் கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு பிரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் பத்தி ஓரளவு அப்படியே ரிவிஷன் போக சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நான் இது வரைக்கும் சொன்னதே கண்டிப்பா எக்ஸாம்ல ஒரு 4-5 கேள்வி வர வாய்ப்பு இருக்கு ஏஐ எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். ஸோ இதே மாதிரி ஃபர்தரா உங்களுக்கு ரிவிஷன் வீடியோஸ் வேணும். ஏன்னா யூனிட் 8க்கு ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணோம், பாளையக்காரர்களை பத்தி சொல்லியிருப்பேன். இப்போ இதுல இந்த டாபிக் தான் சொல்லியிருக்கோம். அப்படியே அடுத்து எக்கனாமிக்ஸ், மேத்ஸ்ல ஒரு சில டாபிக்ஸ் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா ஏஐக்கு ஜிஎஸ் வந்து அக்டோபர் 26 தான், டெக்னிக்கல் தான் 14 இருந்து 23 ஆகுது. ஸோ ஏஐ ஜிஎஸ்ங்கிறப்ப கொஞ்சம் டைம் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.